ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது நவம்பர் 24 இருந்து நவம்பர் 30 வரைக்குமான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல் சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில சந்திராஷ்டமம் இந்த வாரம் ஆரம்பிக்குது. அதாவது சனிக்கிழமை இரவுல தான் சந்திராஷ்டமம். ஆக சனிக்கிழமை பகல்ல கூட ஒன்றும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை முழுக்கும் வாரத்தின் கடைசியில அடுத்த வாரம் திங்கட்கிழமை நைட்டு வரைக்கும் ஞாயிறு திங்கள் ஆகிய 2 நாட்கள் தான் சந்திராஷ்டமம். ஆக இந்த வாரத்துல முதல் 6 நாட்கள் கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான தொய்வுகளும் இல்லாமல் எதிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. வாரத்தின் ஆரம்பத்தில் 5, 6, 7 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறாரு. ஆகவே சனிக்கிழமை வரைக்குமே இயல்பான ஒன்றாகவே இருக்கும். என்ன நடக்கும்? பிள்ளைகளை பற்றின சந்தோஷம் கொஞ்சம் இருக்கும், செலவுகள் இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளுக்கு ஏதாவது சந்தோஷமா ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை பற்றி இதுவரைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலைமை, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல, இந்த மாதிரியான கவலைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை அமைவதற்கான துவக்கங்கள் இருக்கும். அஷ்டமச்சனையுடைய பாதிப்புகள் இந்த வருஷமும் சரி 2026லையும் சரி உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆக அஷ்டமச்சனியை பற்றி எந்த ஒரு சிம்மராசிக்கார இளைய பருவத்தினரோ முதியவரோ கவலையே பட வேண்டாம். கடன் தொல்லைகள் கட்டுக்குள் இருக்க, சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை, மேனேஜரோட சண்டை, யாருமே என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, நான் தான் அதை ஆஃபீஸையே தூக்கி நிறுத்துறேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் இல்லை என்று நினைத்தவர்கள் அனைவருக்குமே வாரத்தின் முதல் 5 நாட்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் கடைசி மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. எந்த ஒரு முடிவையும் அந்த நேரத்தில் எடுக்கக்கூடாது. வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் சிம்மத்தினர் எல்லோருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுப்பினை உள்ள வாரம்னு சொல்லிடுவேன். சந்திராஷ்டமம் கிடையாது. 4, 5, 6, 7 ஆகிய நல்ல இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் இருக்கு. சந்திரன் இப்பதான் வந்து வளர்பிறை அமைப்புல போய்கிட்டு இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்புகள் ஏற்படுவதால் நல்ல அறிமுகங்கள், அரசாங்க ஆதரவு, அரச லாபம் என்று சொல்லப்படக்கூடிய மந்திரியால், எம்எல்ஏவால், இந்த மாதிரியான அதிகாரம் உள்ளவர்களோடு ஏதாவது தொடர்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அந்த தொடர்பின் மூலமாக வாழ்க்கை அப்படியே மாறக்கூடிய நிலைமை என எளிய நிலைமையில இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கூட இந்த வாரம் கொஞ்சம் மனசுல புத்துணர்ச்சி, அது எல்லாமே கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. இதில் இன்னொன்று, நல்ல அறிமுகங்கள் இப்போது கிடைக்குங்க. வாரத்தின் ஆரம்பத்திலே 4ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாற்றத்தோடு நல்லவைகளை செய்யக்கூடிய, அட்டமாதிபதி 3ஆம் இடத்துல வலிமையாக இருக்கிறது என்பது எதிர்பாராத குருட்டு அதிர்ஷ்டம் இந்த வாரம் செயல்படும் அப்படிங்கிறத காட்டுது. என்னங்க நீங்கள் எல்லாம் நல்லதாக தான் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் நடக்கலையே நினைக்கிறவங்களுக்கு கூட அடாடா நமக்கும் கொஞ்சம் யோகம் இருக்கும் போல தெரியுதே என்கின்ற மாதிரியாக சில அதிர்ஷ்ட சம்பவங்கள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வார கடைசியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை எல்லாம் 7ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கிறார். அம்மாவை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவி உறவுகள் சீராகக்கூடிய ஒரு நிலைமை, குருவின் தயவால பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கிழக்கு திசையிலிருந்து நல்ல லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு தொடர்பு, அந்த நாடுகளுக்கு போகக்கூடிய தன்மை, ஏற்கனவே அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே வீடு, வாகனம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவில் கண்டிப்பாக மோசமாக இல்லாமல் ஓரளவிற்கு கை கொடுக்கக்கூடிய அளவில் மனசும் கொஞ்சம் தெம்பா இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சிறந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்திலேயே சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். 2ஆம் இடத்துல அவர் தனாதிபதியோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. இந்த வாரத்தில் சுக்கிர மாற்றம், ராசியில இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்திற்கு வருகிறார், குருவின் பார்வையில் வருகிறார். சந்திரன் 3, 4, 5, 6 என்கின்ற இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய யோகம். ஆக துளாராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ல் குரு உச்சம், 2ல் வந்து சுக்கிரனுடைய இருப்பு, 2ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது என்பது கணவன் மனைவி உறவு இணக்கமாக பிருகமங்கல யோகம்னு சொல்லுவோம். அந்த பிருகமங்கல யோகம் மனைவியால் லாபம், காதலன் காதலியால் லாபம், கணவரால் லாபம் என்கின்ற அமைப்பு இந்த வாரம் கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்? கணவனுடைய உடம்பு சரியில்லைன்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான அமைப்புகள், கணவருடைய கடன் தொல்லைகள், பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே
குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதிகள் வரக்கூடிய அமைப்பு, பெண்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நிலைமை, மனைவியுடைய வேலை சரியில்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு சிறந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் துலா ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிறந்த அற்புதம்னா கோடிக்கணக்கில் கொண்டு வந்து கொட்டிட போதா என்ன? இருக்கிற லெவல்ல இருந்து கொஞ்சம் நல்ல நிம்மதிகள் இருக்கும். இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்கு ராசிநாதன் உச்சகுருவின் பார்வையில் இருக்க போவதால் மனசு தெளிவாக என்ன முடிவு எடுக்கலாம்ன்றதுல ஒரு சிறப்பாக இருக்கும். வேலை தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மெஷினரிஸ் தொழில் பண்றவங்களுக்கு நல்ல லாபம் வரும். சம்பளம் பாக்கி வச்சிருந்தவங்க, சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில் இருந்தவங்க, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, நாள் பொழுதும் இப்படித்தான் இருக்கிறதா நினைச்சவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்துல பணவரவிற்கு இருந்து வந்த தடைகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய 2ஆம் இட இருப்பின் காரணமாகவும் ராசிநாதனை குறுபார்க்கின்ற காரணத்தின் அடிப்படையிலையும் கையில காசு எப்படியோ யாரோட காசோ நம்ம கையில இருக்கின்ற மாதிரியாக பணவரவுகள் சரளமாக இருக்கக்கூடிய அருமையான வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம். விருச்சிகம் 12 ராசிகள்லேயே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நடக்கும். இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு சூப்பர் பலன். ஏன்னா ஒரே நேரத்தில் ராசிநாதனோடு குரு சுக்கிரன் 2 பேருமே பொது தொடர்பு கொள்றாங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு கண்டிப்பாக நீடிக்கும். என்ன அப்படின்னா அந்த கார்த்திகை மாதம் பேலன்ஸ் அமைப்புகளை சொல்லலாம். ராசியிலேயே ராசிநாதன் இருக்கிறார், உச்சகுரு ராசியை பார்க்கிறார், சுக்கிரன் இந்த வாரத்திலிருந்து அப்படியே ராசிக்கு வந்து அமைகிறார். கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள்னு சொல்லிடுவேன். அதுக்காக 500 ரூபாய் கட்டு வந்து விழுந்துற போதா அல்லது தங்க கட்டி ரோட்ல கண்டெடுக்க போதா அப்படின்னு கேட்டா உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல அற்புதமான நிகழ்வுகள் வரப்போகின்ற கார்த்திகை பௌர்ணமி வரைக்குமே பெரிய சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. எல்லா நிலைமைகள்லையும் 3 சுவர்களும் ஒரு சேர தொடர்புகள் கொள்ளப் போகின்ற நல்ல அற்புத வாரமாக இந்த வாரமும் அடுத்த வாரமும் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே முயற்சி செய்யுங்க, அதற்கேற்றாற் போல பலன் கிடைக்கும். ஏற்கனவே பலன் கிடைக்காதவர்கள், தோற்று போனதாய் உணர்ந்தவர்கள், வாழ்க்கையில சங்கடம் தாங்க, எனக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் இப்படித்தாங்க இருப்பேன்னு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையோடு தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல கல்வி, வேலை, தொழில், வியாபாரம் எல்லா நன்மைகள், குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீர்வது, கடன், நோய் போன்ற அமைப்புகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு, எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய சிறப்பான வாரங்க இந்த வாரம். உண்மையிலேயே ராசி பலன் நான் அதிகப்படியான வார்த்தைகளை எப்பவுமே உபயோகப்படுத்த மாட்டேன். இந்த பாருங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரே நேரத்தில் உச்சகுரு ராசியை பார்க்கிறார், சுக்கிரனும் அங்கே இணைந்திருக்கிறார். உங்களுடைய சூரிய சந்திரர்கள் இப்போது சூரியன் ராசியில் இருக்க சந்திரன் வளர்பிறையை நோக்கி போய்கொண்டிருப்பது என்பது நீங்க எந்த அளவிற்கு முயற்சிகளை இப்போது முன்னெடுத்து செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பதை சர்வ நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய கடந்த 3 அல்லது 4 மாதங்களாக உங்களுக்கு இருந்து வந்து கொண்டிருக்கின்ற மன அழுத்தங்களை விளக்கக்கூடிய நல்ல வாரங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.